நமது தேவன் ஆற்றலின் தேவன் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களில் நம்மளுக்கு சில திறமைகள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சில காரியங்கள் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி தெரிந்திருந்தா எனக்கு இந்த அறிவு இல்லாமல் போச்சே, படிக்கிற காலத்தில் சரியாக படிக்காமல் போயிட்டு நம்மளே நொந்துக்கிட்டு இருக்கிறோம். தனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை மனிதனுக்குள்ளாக வைத்து அந்த ஆற்றல் தான் இன்னைக்கு யூனிவர்சிட்டி உண்டாக்கியிருக்கு. ஆமென். மனிதனுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த ஆற்றல் தான் இன்னைக்கு எல்லா பாடத்திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. சயின்ஸு மனிதனுக்குள்ளாக தேவன் தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவை வச்சு அனுப்புனார். அதுதான் இன்னைக்கு சயின்ஸாக இருக்குது. புரியுதுங்களா? நான் படிச்சுட்டேன் அதனால பெரிய ஆள் ஆகிட்டேன்னு இல்லை. பெரிய ஆள் ஒருத்தன் உன்னை படிக்க வச்சான். பெரிய ஆள் ஒருத்தன் உனக்கு ஒரு பாட புத்தகத்தை உட்காந்து திட்டம் போட்டு இந்த வகுப்புக்கு இவ்வளவு தேவை, இந்த கிளாஸுக்கு இந்த சிலபஸ் தேவைன்னு சொல்லி, அதனால தான் அது வருஷத்துக்கு வருஷம் அது மாறிக்கிட்டே இருக்கு. அர்த்தம் என்ன? தேவன் மனிதனுக்குள்ளாக கொடுத்துருக்கிற அந்த ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்குது. முந்திலாம் நான் படிக்கும் பொழுது தான் 3rd ஸ்டாண்டர்டில் தான் ஏவே போட்டேன். இன்னைக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே போட வச்சிடுறாங்க, அம்மாவை சொல்ல வச்சிடுறாங்க. மேக்ஸை படிங்க, பிள்ளை மேக்ஸில் புளியாக வந்துடும், ஏன்னா கற்பத்துக்குள்ளே இருக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உண்டாக்குனது எல்லாமே மனிதன் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை உருவாக்கக்கூடிய அந்த ஆசைகள், அந்த ஆற்றல்கள், அந்த கிருபைகளை வைத்து அனுப்பினதே தேவன். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் யூனிவர்சிட்டி உண்டாக்கப்படலை. ஏதேன் தோட்டத்தில் சிபிசிசி சிலபஸ் வச்சு ஸ்கூலில், ஏன்னா பிள்ளைக்கு தேவையில்லை, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ ஆதாமுக்கு என்னெல்லாம் தேவையோ, மனுக்குலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் தோட்டத்தில் உருவாக்கின தேவன் ஏன் அறிவை உண்டாக்கலை? அறிவு கொடுக்கக்கூடிய அந்த நம்ம நம்பிட்டாங்க அந்த கோச்சிங் சென்டர்லாம் ஏன் இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு உருவாக்கி வைக்கல அப்படின்னா, அதை விட பெரியவன் நீ. உனக்குள்ள ஏன் புத்தி, ஏன் அறிவு, ஏன் ஞானத்தை உனக்குள்ள வச்சுட்டப்பா. நீ உண்டாக்கிக்க உனக்கு தேவையான கோச்சிங் சென்டரை, நீ உண்டாக்கிக்க நீட் சென்டரை, என்னென்ன அகாடமி வேணுமோ எல்லாத்தையும் நீ உருவாக்கிக்க. ஆனால் அந்த அகாடமியை பார்க்கல நீ பெரியவன். உனக்குள்ள வச்ச நான் பெரிய ஆளு. சரியா பார்க்க பழகணும். நான் படித்தேன் அதனால தான் படிப்பே தெய்வமாக ஆக்கிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பின்பாலும் ஒரு தேவனுடைய ஆற்றல் இருக்கு. அதனால தான் அவருக்கு பேர் ஆம்னிபொட்டன்ட், சர்வ ஆற்றலின் தேவன். எப்பொழுதுமே ஆற்றல் நிறைந்தவராகவே இருக்கிறார். அதனால தான் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக எல்லாமே அவருக்குள்ளாக இருந்தது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா குழந்தையினுடைய வித்தாக ஒரு ஆண் மகனுக்குள்ளாக ஏற்கனவே இருக்கு. திருமணமாவதற்கு முன்பாகவே அது இருக்குது. அப்ப சரியான ஒரு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆதாரமாகிய ஒரு பெண்ணினுடைய ஒரு கற்பப்பைக்குள்ளாக அந்த வித்து போய் அது குழந்தையாய் மாறி இந்த பூமியில 10 மாசத்துல வெளியில பிறக்குது. அப்படி வந்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. அப்ப இது ஒரு ஆற்றல், தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆற்றல். அப்ப தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய ஆற்றல் எல்லாவற்றிலும் வெளிப்படணும்னு சொல்லிதான் மரம், செடி, கொடி, மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்கு, ஆறுகள், சமுத்திரத்தை பார்க்கும் பொழுதுலாம் அது அத்தனையும் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய ஆற்றலா இருக்கிறது, சக்தி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் போய் தொட்டு கும்பிட்டு இருக்கிறது இல்லை, அதை உருவாக்கின தேவன் தான் நான் ஆராதிக்கும்படி நான் இருக்கிறேன். எல்லாம் என்னை பிரமிப்பூட்டுது. மலையை பார்த்தா பெருசா தெரியுது, மரங்களை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ உயரமா அடர்த்தியா. வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியா. யார் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சு இவ்வளோ அழகா அதுக்கு கலர் கொடுத்து வச்சிருப்பா? யாரோ ஒருத்தர் அதுக்கு இருக்கிற மீனினங்களையும் விலங்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே பிரமிப்பா இருக்குது, பயமுறுத்தி விடுது. அப்ப பார்க்கும் போது என்ன தெரியுது? அவைகளை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. அப்ப அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆற்றல் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அது அவருக்குள்ள மாத்திரம் அதை வச்சிருக்கல, மாறாக அந்த ஆற்றலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை பார்க்கல உன்னதமான படைப்பா இருக்கிற உங்களுக்குள்ள வச்சு அனுப்பினார். ஆகையினாலதான் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சரீரம், உங்களுடைய ஆவி, உங்கள் ஆத்துமா, அதனுடைய தன்மையை பார்க்கும் பொழுதே எவ்வளவு ஆற்றல் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். சிருஷ்டிப்புல உன்னதமானது மனுக்குலம். ஆகையினாலதான் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இந்த ஆற்றலின் கோட்பாடு மனுக்குலத்திற்கு அதிகமாக பயன்படுகிறதா இருக்கிறது. அப்ப கடந்த நாட்கள் நம்முடைய முழு ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆதாரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி உங்களுடைய ஆவிக்குள்ளாக தேவன் தன்னுடைய ஆதாரங்களை வச்சிருக்கிறார். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, இவைகளை குறித்து தானே ஆதாரங்களை பார்த்துட்டு வந்தோம். அப்போ உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் ஆற்றல் வெளிக்கொண்டு வரப்படுகிறது. எப்பயுமே உங்ககிட்ட ஒன்று இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அதை யோசித்தே கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆற்றல்
வெளிப்படாது. இன்னொன்று, மற்றவர்கள்ட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க தேடிக்கிட்டே இருப்பீர்களானால் அப்பவும் உங்களுக்குள்ள ஏற்கனவே தேவன் வைத்து அனுப்பின ஆற்றல் வெளிப்படாது. ரெண்டுமே முக்கியம். உங்கள்கிட்ட என்ன இல்லைங்கிறத உட்காந்து பார்க்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை வந்துடும். மற்றவன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுங்கிறத நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதே தெரியாம போயிடும். அப்போ உங்களிடத்துல என்ன இருக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கை அந்த இடத்துல தான் உண்டாக்கப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆனா எல்லாவற்றையும் உடையவர்கள், ஆனா எதுவுமே இல்லாத போல அப்பாவி மாதிரி இருக்கிறாங்க. தெரியல, ஆண்டவர் என்னைக்கோ ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார், என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவருக்கு கண்ணு திறக்குன்னு சொல்லி இவன் கண்ணு அடைக்கப்பட்டதே இருக்கு. ஏன் கண்ணு திறந்து விடணும்? அதனாலதான் சத்துரு உங்களுக்குரியவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடி உங்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப அந்த பவுல் அதுக்கு ஜெபமே பண்றாரு. எபேசியர் 1:19 சொல்றார் இல்லையா, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக கடவுது. அப்போ உங்க வாழ்க்கைக்கு எந்த தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கல. இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய ஆசைக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. அதை நிறைவேற்றக்கூடிய எல்லாமே இந்த பூமியில ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டதா இருக்கிறது. விதை வடிவில் உங்களுக்குள்ள இருக்குது. சுற்றி உள்ள ஆதாரங்களை பயன்படுத்துங்க. அதான் போன வாரத்தில் பார்த்தோம். என்னென்ன ஆதாரம்? ஆவிக்குரிய காரியத்தில் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், மிகப்பெரிய ஆதாரம். உலகத்தை உண்டாக்கினவரே இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், ஒன்றுமில்லாமையிலே ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒழுங்கின்மை, இருளை அகற்றினவர், வெறுமையை அகற்றின அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அதனாலதான் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்கு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஆதாரம். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஆதாரத்தை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் ஆற்றல் நினைச்சிட்டு, நான் நல்லா இருக்கிறதுக்கான ஆற்றல் நினைச்சிட்டு ஜெபத்தை கடவுளை விட தூக்கிடுறது. கடவுள் கேட்டாரா இல்லையா, கடவுள் என்ன சொல்றாரு அதை கேட்கறது இல்லை. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபத்தை தூக்கிறது. உபவாசம், அபிஷேகம், இதெல்லாமே நான் எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை, தேவ ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான ஆதாரம். இப்போ எப்படி ஒரு செடி வளரணும்னா அதுக்கு தண்ணி தேவை, ஆக்சிஜன் தேவை, சூரிய வெளிச்சம் தேவை, இதெல்லாம் ஆதாரம். செடி பிடுங்கிக்கிட்டு போய் சூரியனோட போய் அதுதான் எனக்கு என்னுடைய ஆற்றல், என்னுடைய ஜீவனே சூரியன் தான் போய் ஒட்டிருச்சுன்னா செத்து போயிடும். அதனாலதான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை சரியாக பயன்படுத்துங்க. ஆராதனை கர்த்தருக்கு செலுத்த பழகுங்க. நான் நன்றாய் வாழும்படி தேவன் எனக்குள்ளாக வைத்து அனுப்பின ஆற்றலுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப மன நிறைவோடு கூட வாழ முடியும். என்கிட்ட என்ன இருக்கு இல்லைன்றதெல்லாம் இல்லை. ஆண்டவரே நீர் என்னவெல்லாம் வைத்து அனுப்பினீரோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்குது. அது வெளிப்படுவதற்கான ஆதாரமாகிய அந்த தண்ணியை, ஜீவ ஆவியானவர், ஜீவ தண்ணீர், அந்த ஊற்றாகி அந்த ஆவியானவருக்குள்ள என்னை நினைக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை, அப்பமாய் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நான் என் ஆவி மனிதனுக்கு நான் போஷிக்க போது உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா பலன் உண்டாகும். எனக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே இந்த பூமியில கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அடுத்து ஆத்துமா. ஆத்துமா அப்படின்னா, ஆத்துமான என்னது? அறிவு, உணர்ச்சி, சித்தம். அதாவது ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் விழுந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. வந்த உடனே எப்படி இருக்கும்? ஒரு விதமான உணர்ச்சி வருமா? வருமா இல்லையா? ஆத்துமா வேலை செய்தீங்க, ஏதோ ஒரு அறிவு வந்த உடனே அடுத்து என்ன பண்றோம்? பாஸ்புக் எடுத்துட்டு நேர விறுவிறுன்னு பேங்க்கு போயிடும். ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் இல்லையா? எடுத்து போய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற 15 லட்சத்தையும் மொத்தமாக எடுத்து, ஏன்னா திடீர்னு எடுத்தாலும் எடுத்துருவாங்க போட்டவங்க, எடுத்துடக்கூடாதபடி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யுங்கிற தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஒரு அறிவு, உணர்ச்சி சந்தோஷமாக மாறுது. அடுத்து போய் அதை தீர்மானம் பண்ணுறோம். அதே போல தான் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வரும் பொழுது உணர்ச்சி பாதிக்கப்படுது. அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ அழுக ஆரம்பிக்கிறார். அந்த அழுகையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இனிமே நான் வாழ்ந்து என்ன செய்யறது? நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், உயிரை போல நினைச்சேன், அவளே என்னை விட்டு போயிட்டா, இனிமே நான் எதுக்கு உயிரை மாச்சுக்கிறது? அதனாலதான் வேதம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்பதனால் நீதிமான் பதறான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏன்னா இந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் அன்பு கூறப்பட்டவன். இந்த செய்தி எனக்குரியது இல்லை. எனக்கு இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் பெஸ்டானதை ஒன்று வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்காகவாத நம்ம நீதிமானா இருந்து ஆகணும்.
யார் நீதிமான்? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன ஞானஸ்நான உடன்படிக்கையிலே பங்கெடுக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அப்போ உங்களுடைய மனம், கற்பனையை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வேற எந்த ஜீவராசிகளும் கிடையாது. பாருங்க, ராஜாவை போல இருந்து நான் இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாளணும், எப்படி நான் இதில் வெளியில வரணும். அதனால தான் தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை நான் கேட்கிறேன், கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வருது. உணர்வு இப்போ என்னை தீர்மானிக்க எடுக்க வைக்குது. இந்த இயேசு எனக்கு ஆண்டவர், இவர் தான் உனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால நீ கழுவப்பட்டவனாய் இருக்கிறாய், நீ மீட்கப்பட்டவனாய் இருக்கிறாய், நீ ஐஸ்வர்யவனாய் இருக்கிறாய். இந்த பூமியில உனக்கு நீடித்த ஆயுள் ஏற்கனவே கல்வாரி சிலுவையின் மூலமாக உனக்கு முன்குறிக்கப்பட்டதா இருக்குது. இன்ஃபர்மேஷன், நல்ல வார்த்தைகளை கேட்க 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 எனக்குள்ள உணர்ச்சிகள் மாற ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு ஆத்துமா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. அப்ப ஆத்துமா வாழணும்னா நல்ல காரியங்களை கேட்கணும், நற்காரியங்களை, சமாதானத்தின் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. பரலோகம் நம்மளை பார்க்கும்போது பார்க்கணும், அப்படி போய் போய் கடவுள் உன்னைய அடிக்கிறாரு, நொறுக்கிறாரு, அவர் வரப்போறாருன்னு உடனே கிறிஸ்துவ உலகமே கடந்து நீங்க பயப்படுது. பாவி அவன் பிசாட்டி நிம்மதியாக வழக்கம் போல ஓகே நாளைக்கு நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கிட்டு அவன் பிசாட்டி சரக்கு அடிக்க கிளம்பி போயிடுறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்கள் இயேசு வருகிறார்னு உடனே இங்கே அள்ளு விடுது. ஏன் அப்படின்னா அவர் வருகையை பயமாகவே காட்டி வச்சிட்டாங்க. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீ நரகத்துக்கு போவியா, பரலோகத்துக்கு போவியா. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்ட ஆயிற்று. எனக்கான நியாய தீர்ப்பு என்னைக்கு சிலுவையில் இயேசு செய்து முடித்தாரோ, என்னுடைய எல்லா ஆக்கினையும் அவர் மீது வந்து விட்டதுனால இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அப்ப பயப்படக்கூடாதா? எனக்கு எதுக்கு பயம்? உங்க வீட்டில் அப்பா ஃபாரின்ல இருந்து வர்றாருன்னா பயப்படுவீங்களா என்ன? அப்ப அப்பா பொல்லாதவராக இருப்பாரு. என் தகப்பன் அன்பாகவே இருக்கிறார், எப்படா வரமாட்டாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வந்தா ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் அவர் சொன்ன வேலையை பூமியில செய்ய போறேன். பரலோகத்தை பூமியில கொண்டு வர்றதுக்கு தான் அவர் ஜெபமே பண்றார். பரலோகத்திலே இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே இந்த பட்டணத்துக்குள்ளாக, ஏன் வாழ்க்கைக்குள்ள, நாம் வேலை பார்க்குற அந்த இடத்துக்குள்ள ஆண்டவரே பரலோகம் எப்படி இந்த இடம் பரலோகமா இருக்கும் அப்படின்னா, நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின்படி இந்த இடம் அப்படி மாறட்டும். அப்ப இங்க உள்ள இடங்கள்ல இருக்கிற குறைகளை மாற்றுவதற்கான வேலையை செய்யாம இங்கே ஒரு ஓரமா ஒதுக்குப்புறத்தில் உட்காந்துட்டு ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கடைசியில் 2000 வருஷம் ஆச்சு, இயேசு வரல. இந்தா வந்துட்டார். முதல்ல அவர் சொன்னதை செய்யலை, அதை புரிஞ்சுக்கிறணும். செஞ்சுட்டு அவர் நம்மளை நம்பி சொல்லிட்டு போனார், இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன். அப்போ நம்மளை எந்த அளவுக்கு நம்பியிருப்பார். என் பிள்ளைங்க நான் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க, நானும் சீக்கிரம் வந்துடான்னு நினச்சிட்டு சொன்ன வார்த்தை 2000 வருஷம் ஆச்சு. அவருடைய இருதயத்தை புரிஞ்சு இந்த பூமியை மறுரூபப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வேலையை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு போங்கள், உலகம் முழுவதும் நல்ல செய்தியை அறிவிங்கள், அதற்காக வாழுங்க, அதற்காக உழைங்க, அதுக்காக சம்பாதிங்க, அதுக்காக குடும்பம் நடத்துங்க, பிள்ளைங்களை ராஜ்யத்திற்காக வளர்த்து பாருங்க. இப்படிலாம் செய்வோம் நம்பி ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னா, இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்யாம அப்பா வந்துருவார்னு சொல்லி அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஆத்துமா தேவனுடைய சரியான சித்தத்தினால நிரப்பப்படட்டும். மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நீங்கள் நன்றாயிருப்பதற்கு உங்கள் ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். இப்போ சரீர பிரகாரமாக இன்னைக்கு ஜனங்கள் சொல்றாங்க இல்லையா, தரித்திரத்தில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், குறைச்சலில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன். அப்ப யார் தரித்திரன் அப்படிங்கிறதையும் சொன்னோம். யார் தரித்திரன்? தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் வைத்து அனுப்பினது ஆற்றலை பயன்படுத்தாம அறியாமையிலே இருந்து ஒருத்தன் வாழ்வானால் அவன்தான் தரித்திரன், அவன்தான் ஏழை. உங்களில் தரித்திரன் ஒருவனும் இருக்கக்கூடாதபடி, ஒருத்தம் கூட ஏழையா இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய சித்தம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு உங்கள் தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி, பொதுமொழிக்குள்ள போட்டிருக்கு, நீங்கள் செல்வந்தர்கள் ஆகும்படிக்கு உங்கள் தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கிறார்.
அப்ப வறுமையோ செழிப்போ என்கிட்ட என்னங்க இருக்குது? கடவுள் சொன்னாரு, அதனால கடவுள் என்னை இப்படி வச்சிருக்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் கடவுளுக்கு கண்ணு தெரியும். கண்ணு திறந்து நான் படுற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருவாரு. என்னைக்காவது ஒரு நாள் செய்யல. ஏற்கனவே நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இத்தனை வருஷத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருவாருன்னு சொல்லி சத்ருவினுடைய பொய்யை நம்பி நம்பி வீணா போயிட்டு இருக்கிறோம். கண்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்காவது கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எனக்காக நீர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறேன். நான் நன்றாய் வாழக்கூடிய எல்லாமே இந்த பூமியில எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டதாக இருக்கிறது. கண்ணு திறக்கணும். அப்ப ஜெபன்ற ஆதாரத்தை பயன்படுத்துவீங்க. வார்த்தைங்கிற ஆதாரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து அந்த விதைக்கே தெரியாது. அதனாலதான் மார்க் 4 போட்டிருக்கு, விதைக்கிறவன் விதைக்கிறான். அவன் போய் பகலிலே விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்கும் பொழுது அவன் அறியாத வண்ணமாய், அவனுக்கே தெரியாது எப்படி நான் இவ்வளவு பெரிய ஆளானேன், எப்படி நான் இப்படி வந்தேன். ஏன்னா இந்த நிலம் நல்ல விதையால் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கே தெரியாது பாருங்க, எப்படி என் வாழ்க்கை மாறுச்சு, எப்படி இன்னைக்கு எனக்கு தெரியாது. அது தெரியாதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரத்தை தான் பெருசாக பேச ஆரம்பிச்சுறாங்க, ஆற்றலாக நினச்சி பேச ஆரம்பிச்சுறாங்க. எப்படி நீங்கள் +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்னென்ன சொல்கிறாங்க இல்லையா. நல்ல இப்போல்லாம் கொஞ்சம் அந்த சத்தம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எங்கள் ஹெச்எம் அதை பண்ணாங்க, எங்கள் டீச்சர் இதை பண்ணாங்க, எங்கள் அம்மா ராத்திரி 1 மணிக்கெல்லாம் எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க, என் குடும்பமே கேபிள் டிவியே கட் பண்ணிருச்சு, என் தம்பி என் தங்கச்சி என் அக்கா, என் வீட்டுக்கு பால் போடுறவர் டயத்துக்கு வந்து போடலைனாக்க நான் டீ குடிச்சிருக்க முடியும். என்னென்னத்தையோ சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஆதாரத்தை ஃபுல்லாக ஆற்றலாக மாற்றிடுறது. அதுபோல தான் இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் எப்படி நல்லா இருக்கிறேன்னா வெளியில் இருக்கிற காரியமாக பார்த்துறது. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, எங்கள் மாமியார் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியது. கடைசியில் வச்சு அனுப்பின கடவுளை மறந்துட வேண்டியது. அவர் சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் உன் வீட்டில் நிறைந்திருக்கும் போது, நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும்போது உன் கர்த்தராகிய தேவனை நினைப்பாயாக. ஆதாரத்தெல்லாம் பிடிச்சிட்டு நன்றி சொல்லிடுறோம். வச்சு அந்த ஆதாரங்களையும் அனுப்பி உங்களுக்குள்ள அந்த ஆற்றலையும் வச்சு அனுப்பின அவரை விட்டுறோம். ரொம்ப கவனம். நன்றி நிறைந்த இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப நான் அந்த பூமியில தரித்திரன் இல்லை, இந்த ஆதாரங்களை எல்லாம் பெற்று பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக நான் இருப்பேன். ஆனால் நான் தான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யவான். எல்லாரும் சொல்லுவான், நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். இன்னொரு தடவை, நான் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஆவிக்குரிய வார்த்தையா போட்டு வரும் பொழுது கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கு. நான் இந்த பூமியிலே பணக்காரனாக இருக்கிறேன். இதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை, திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன், இன்னைக்கு என் பாக்கெட்ல பணம் இல்லாம இருக்கலாம், அத்தனை ஆதாரங்கள் இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு எனக்குள்ள வைத்து அனுப்பி இருக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள ஆற்றல் இருக்கு. நான் அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துருவேன்னு சொல்லி தான் ஆண்டவர் அத்தனையும் கொடுத்திருக்கிறார். பெரிய ஆளா நீ வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ஆற்றலை எனக்குள்ள வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமையின்படி உங்களுக்கு செய்ய வல்லவர். அப்போ உங்களுக்குள்ள உங்க வல்லமையை வச்சுதான் நீங்க பிரயாசப்படுறீங்க. ஏதோ ஒரு 500 ரூபா வருது, ஒரு 1000 ரூபா வருது ஒரு நாளைக்கு. அவருடைய வல்லமையின்படி இனிமேல் பிரயாசப்பட ஆரம்பிங்க. ஆண்டவர், எனக்குள்ள உம்முடைய வல்லமை இருக்குது, உம்முடைய ஆற்றல். அது எப்போ வெளிப்படும்? ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், பிரசங்கங்களை நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்கணும். ஏன்னா ஒரு குழந்தை வளரணும்னா அதுக்கான ஆகாரம் போகணும். இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சியா இருங்கள். எதுக்கு இது ஞானப்பாலா இருக்கு? உங்க ஆவி மனிதனை போஷிக்கப்படணும். சரீரம் வளர்த்துறோம், ஆனா அந்த பிள்ளை வளர்வதற்கேற்றது உள்ள இருக்கிற ஆவி மனிதன். அந்த ஆவி மனிதனை போஷிக்கணுமே. அதை எப்படி போஷிக்கிறது? வார்த்தையை சொல்ல வைக்கிறது, வார்த்தை அண்டையிலே பிள்ளையை நடத்துறது, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது. சிறு பிராயம் முதலே கடவுளுக்கு பயப்படுற பயத்தில் நடத்தும் பொழுது பிள்ளை கொஞ்ச நாள்ல கடவுளுடைய பிள்ளையாகவே இந்த பூமியில ஆற்றல் நிறைந்த பிள்ளை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நான் ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன். காரணம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன்,
இந்த பூமியில உண்டாக்கின எல்லாமே அவருக்குரியதா இருக்கிறது. அவரே இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறார். ஆகையால் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். அதனாலதான் வெளிப்படுத்தல போட்டிருக்கு, தரித்திரன் எவனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான் அது ஆற்றலாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் இந்த உலகத்துல அத்தனை ஆற்றலும் அவருக்குள்ள இருந்தது. இந்த பூமி நீங்க பார்க்கிற எதுவுமே இந்த பூமியில இல்லாம இருந்தது. பூமியே இல்ல, எல்லாம் அவருக்குள்ளாக இருந்தது. அப்ப அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஆற்றலை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையை வைத்து சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் அப்படியே இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும், மரம், செடி, கொடி, சமுத்திரம், மீனினங்கள், பறவைகள், நீங்க பார்க்கிற எல்லாமே எல்லாமே ஒரு நாள் தேவனுக்குள்ளாக விதை வடிவில் ஆற்றலாக அவருக்குள்ள இருந்தது. வாயை திறந்து ஒன்னையும் பேசி பேசி பார்த்தீங்கன்னா பெற்று எடுக்கிறார். பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்ட்டு இளைப்பாறினார். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா அவர் ரொம்ப களைப்படைந்து போய் ஓய்ந்திருக்கல. இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் படைத்தாச்சு. நம்ம ஓய்ந்து மட்டும்தான் இருக்கிறோம். ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி அப்படி இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பா தேவனுடைய ஆசை, அந்த விருப்பங்களை இந்த பூமியில நிறைவேற்ற ஆண்டவர் எனக்குள்ள நீங்க வச்சு அனுப்பின எல்லாத்தையும் இந்த பூமியில நான் கொட்டி தீர்த்துட்டு எம்டி ஆகிட்டு நான் மட்டும் வரணும் ஆண்டவரே. அதனாலதான் பவுல் சொல்றார், பான பலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன். எல்லாம் முடிஞ்சுப்பா, ஊத்திட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, கடைசி சொட்டு வரைக்கும் அந்த கவுத்தி பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பவுலுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த ஆற்றல், அந்த பிரசங்கம், அந்த தேவனுடைய கிருபைகள், அந்த வரங்கள், அபிஷேகம், எல்லாவற்றையும், ஆவியின் கனிகள் எல்லாவற்றையும் இந்த பூமியில சபை கட்டுமானத்துக்காக, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக ஊத்திட்டாரு. இப்ப சொல்றாரு, எம்டி ஆயிட்டேன். இப்ப பரலோகத்துக்கு போனா பரலோகத்தில் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டதா இருக்கிறது. ஏன்னா பரலோகம் வச்சு அனுப்பின எல்லா வேலையும் நான் செய்து முடித்துட்டேன். அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்தும் பொழுது அதிகாரம் எனக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் எவர்கள் தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். என் நாமத்தினாலே பிசாசுகளை அவர்கள் துரத்துவார்கள். வாயை திறந்து சொல்லணும். பிசாசு அப்படின்னு ஒண்ணு பயந்துடக்கூடாது, பில்லிசூனியன் பயந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றல், இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது எல்லாம் பயந்து நடுங்கும். ஆனா நீங்க சொல்லிடக்கூடாதபடி உங்களுக்குள்ள ஒரு அறியாமையை வச்சு பிசாசுனால இயேசுவை காட்டிலும் பயப்படுறது நத்திங்ன்றாரு. ஒண்ணுமில்ல, பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப வெறும் ஆவி ஆத்துமா ஆதாரங்களாம் இல்ல, சரீர பிரகாரமான ஆதாரங்கள் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஆகவேதான் நாம் ஐஸ்வர்யவான்களாக இந்த பூமியில மாறுவதற்கு ஏதோ ஒன்று நம்மளிடத்திலே இருக்கிறது. அவையெல்லாம் பயன்படுத்த நீங்க தான் ஆயத்தமாகணும். 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்ப சரீர பிரகாரமான ஆதாரங்களை எப்படி நான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத குறித்து இங்க பேசுறார். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆற்றலால் நிரப்பப்பட்டதா இருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது தேவனுக்காக வாழ, தேவனுடைய காரியங்களை இந்த பூமியில செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சரீரம் தேவை. அதனாலதான் இந்த பூமியில சரீரம் இல்லாம ஏதாவது ஒரு ஆவி தெரியுது அப்படின்னா அது இல்லீகல். அதனாலதான் அவைகளை நீ ரொம்ப சிம்பிளா துரத்திடலாம். அந்த லீகியன் பிடித்தவன்ட்ட இருந்து பிசாசுகள் துரத்தப்பட்ட உடனே இப்ப இந்த பூமியில அதெல்லாம் இருக்க முடியாது. இருக்கணும்னா அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதனாலதான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டையாவது போய் இருந்துக்கிறேன்ட்டு பண்ணிக்கிட்ட போச்சு. பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே சாக்கடையில் தான் வாழும். அது சொல்லுது, சீச்சி இவனை வச்சுக்கிட்டு நான் வாழ்றதா, அதுக்கு நானே செத்துறேன்னு சொல்லி மேலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிருச்சு. ஆனா அத்தனை வருஷமா அவன் பார்த்தீங்கன்னா வச்சு வாழ வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அதனாலதான் ஆவிக்கு இந்த உலகத்துல
வாழ்வதற்கு ரைட்ஸே இல்லை. பூமியில் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். நீங்களே மரித்து போனால் நீங்களே இந்த பூமியில் இருக்க முடியாது. சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆவி தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் போகுது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் பிசாசை துரத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது பவுல் உட்காந்து பிசாசை துரத்திட்டு இருக்காரா? யாருக்காவது வந்து சுவிசேஷம் சொல்றாரா? ஏன்னா இந்த சரீரம் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தேவ வேலையை செய்யறதுக்கு. அதனால தான் இந்த சரீரத்தை சரியான காரியங்களுக்காக பயன்படுத்துங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா என் கையில் பணம் இருக்குது. எங்கேனாலும் போகலாம். ரெட் லைட் ஏரியாவுக்கு போகலாம், டாஸ்மாக்கு போகலாம், தேட்டருக்கு போகலாம். எவ்வளோ பாவம் செய்கிற என்னால் முடியும். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அது தகுதியா? நான் யாருங்கிற அந்த உணர்வு தான் இப்போ தேவை. அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், அதனால நானும் செஞ்சேன்னு சொல்கிறதில்ல. நீ யாரு? உன்னை குறித்து உனக்கு ஒரு அடையாளம் தெரியுதா? உன்னை குறித்து உயர்தரமான என்ன இருக்குதா? ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் பன்னிக்குடிசையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம். என் அப்பாவின் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் நலமாயிரு சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கு. நான் ஏன் இப்படி வாழணும்? அப்பா போதரி எந்திரிச்சு வெளியில வாழ்றாரு, காத்துக்கிட்டு இருக்கிறேன்றாரு. சரீரத்தை அவலட்சணமான காரியங்களை செய்வதற்கும் பாவ கிரியைகளை செய்வதற்கும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு என் சரீரத்தினுடைய அவயங்களை இதுவரைக்கும் நான் கொடுத்துட்டேன். ஆனால் நான் நன்றாய் இருப்பதற்காக இந்த பூமியில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அநேகரை வாழ வைக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காக என் சரீரம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இனி நான் பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே உம்மை நம்பி வர்ற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு மனிதன் எழுந்து புறப்பட்டு வரும்பொழுது அந்த இடத்துல தான் அற்புதமே நடக்க ஆரம்பிக்குது. அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியை இராது. எனக்கு தகுதியா நான் செய்கிற காரியம்? இங்கே கொண்டு போய் என் சரீரத்தை கொடுக்கலாமா? இதை சாப்பிடலாமா? என் சரீரம் கெட்டு போகாதா? இது எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நான் இதை பார்க்கலாம் மேலானவன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன். நோ சொல்ல தெரியணும். எல்லாம் தகுதியா இருக்கு. நாம விரும்பினா எதனாலும் செய்யலாம். ஆனால் எதனுடைய வல்லமைக்கும் நான் கீழ்ப்பட மாட்டேன். எதற்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன்? தேவனை தவிர. அதனாலதான் பீடி பொடி போயலை தப்பான காரியங்கள் எதுக்கும் நான் அடிமையா இருக்க மாட்டேன்.